அப்போ உங்க கணக்கு என்பது என்ன? ஒரு தேர்தலையாவது நீங்க சந்திச்சிருக்கணும். நீங்க கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள்ல உங்களுடைய துணிச்சலை நிரூபிப்பதற்கு பல இடைத்தேர்தல்கள் வந்தது, போட்டியிடல நீங்க. நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, உங்களுடைய கொள்கை எதிரியை களத்தில் சந்திச்சிருக்க முடியும், போட்டியிடல நீங்க. 26 தேர்தலுக்கு கூட இப்ப கடைசியா ஒரு படத்துக்கு 6 மாசம் கால் ஷீட் கொடுத்த மாதிரி இப்போ ஒரு 6 மாசம் கால் ஷீட் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் ஓடுனா கண்ணி பண்ணுவீங்க, இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்க. அது ஏற்கனவே ஒரு கேரள ஒரு திரைக்கலைஞர், ஒரு நடிகை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னாரு அப்படின்னு. அது உண்மையா போயான்னு தெரியல, ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நீங்க மறுக்கல. அப்போ இப்படித்தான் இந்த அரசியல் வந்து முன்னிறுத்தப்படுகிறது. இதை அவ்வளோ பெரிய ஒரு சுயம்புவாக களத்திலிருந்து வர்ற ஒரு லீடரோட ஒப்பிட்டு, எக்ஸ்டம்போரா பேசக்கூடிய லீடர்ஸோட ஒப்பிட்டு, எந்த கேள்வி வைத்தாலும் பதில் சொல்லக்கூடிய லீடர்ஸோட ஒப்பிட்டு, ஃபயர் விட்டுட்டாரா அப்படி விட்டுட்டாருன்னு 10 பேர் ஏன் பேசுறீங்க? அப்போ இது ஒரு வேலை திட்டம் போல இருக்கு, புனைவா இருக்கு, ஒரு செயற்கையா இருக்கு. ஒரு கட்சியை தொடங்குவதும் அவரை வந்து ரொம்ப தள்ளி கொண்டு வந்து விடுறது களத்துல. அவர் வரவே மாட்டாரு, வீக்கெண்ட்ல வருவாரு, எப்போது ஒரு நாள் வருவாரு, ஏதாவது ஒன்று பேசுவாரு. அதுவும் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டடா பேசுவாரு, எதுவும் திடீர்னுலாம் பேச சொன்னா பேச மாட்டாரு. அப்ப இப்படி வந்து ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு தலைமை, ஒரு வடிவமைக்கப்படுகிற ஒரு கட்சி, ஒரு டிசைனா இருக்கு எல்லாம். இது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்ததல்ல.